போட்டித் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட டெஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் தான் கொண்டு வரக்க போயிருக்கோம். நிறைய பேர் நம்ம கிட்ட மெசேஜ்ல கேட்டிருக்காங்க, கால் பண்ணி கூட கேட்டிருக்காங்க. சார் மேக்ஸ் ரீசனிங்க்கு டெஸ்ட் பேட்ச் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை முன்னிட்டு தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் ரிலீஸ் பண்ணிருக்கோம். சார் இப்படிதான் சொல்றீங்க, 3 பேட்ச் ரிலீஸ் பண்ணிட்டீங்களே சார் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. இது நம்மளோட 3வது பேட்ச். ஓகேங்களா, 3 பேட்ச் சேர்ந்தா எங்களுக்கு ஆஃபர் கொடுக்க மாட்டீங்களா சார்? உங்களோட ஸ்டூடெண்ட்னு சொல்றீங்களே, எங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்குறீங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, சார் இவ்வளோ ஃபீஸ் வாங்குறதுக்கு நீங்க ஃப்ரீயாவே பண்ணலாமே சார் அப்படின்றது கேட்கறது தெரியுது தம்பிகளா. ஒண்ணுமே இல்லை, ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீ பேட்ச்னு ஒரு பேட்சை போட்டு நம்ம ஷெடியூல போட்டு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணிட்டு இதை பார்த்துட்டு வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கப்பா அப்படின்னு கேட்டோம்னா, அந்த குரூப்ல பாத்தீங்கன்னா 1050 பேர் இருக்காங்க. ஆனா டெஸ்ட் அட்டன் பண்றது என்னமோ 15ல இருந்து 20 பேருக்குள்ள தான் அட்டன் பண்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம இலவசம்ன்றதுல போய் நிறைய பேர் விழுகுறாங்க. அதுல வந்து நம்ம ஒரு மதிப்பே இல்லாம போயிட்டு விழுந்துட்டு நம்ம படிக்காம விட்டுறோம். நம்ம இதே ஒரு சிறிய தொகையை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அடரா நம்ம ஃபீஸ் கட்டிட்டோம், நம்ம அதுக்காகவாவது நம்ம படிக்கணும் அப்படின்ட்டு நீங்க படிக்கவாவது செஞ்சிருவீங்க. ஃப்ரீன்னு போயிட்டு 4 பக்கம் 4 விதத்துல சேர்ந்துக்கிட்டு இருப்பீங்க. இங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்க, அங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்க, ஆனா எதையுமே ஒழுங்கா ஃபாலோ பண்ண மாட்டீங்க. நீங்க ஒரு சிறிய தொகையை கட்டி நீங்க சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. ஃபாலோ பண்ணலன்னா உங்க பேரண்ட்ஸே கேட்பாங்க, ஏப்பா தம்பி அதுக்காக நீ ஃபீஸ் வாங்கினியப்பா, ஒழுங்கா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் கேட்கிறப்போ நீங்க உங்க மனசுல என்ன தோணி இருக்குன்னு யோசிச்சு கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேங்களா, இந்த பேட்ச்ல பாத்தீங்கன்னா ரீசனிங்கும் கவர் பண்ண போறோம், மேக்ஸும் கவர் பண்ண போறோம். ஓகேங்களா, 2 சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 25 டெஸ்ட் இருக்குங்க. இந்த 25ல என்னென்ன கேட்டகரி சரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாபிக் வைஸ் டெஸ்ட் கொடுக்க போறோம். ஓகேங்களா, டாபிக் வைஸ் டெஸ்ட் கொடுக்க போறோம், ரிவிஷன் டெஸ்ட் கொடுக்க போறோம். ஓகேங்களா, ரிவிஷன் டெஸ்ட் கொடுக்க போறோம், அது இல்லாம ஃபுல் டெஸ்ட் கொடுக்க போறோம். ஓகேங்களா, ஃபுல் டெஸ்ட் இந்த 3 கேட்டகரியில தான் நம்ம கொடுக்க போறோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின் தான் இருக்க போகுது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா 25 கொஸ்டின், காம்பவுண்டர்ஸ்னா 25 கொஸ்டின். தேர்ட் பாத்தீங்கன்னா இந்த 2 சேர்த்து ரிவிஷனா கொடுத்துருப்போம். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டர் சேர்த்து ரிவிஷன் டெஸ்ட் 1 கொடுத்துருப்போம். ஒரு 6 ரிவிஷன் டெஸ்ட் இருக்குங்க. ஓகேங்களா, 6 ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு. ஃபுல் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 5 இருக்குங்க. ஃபுல் டெஸ்ட் ஒரு 5 இருக்கு. அது இல்லாம பேலன்ஸ் இருக்கிறதுலாம் டாபிக் டெஸ்ட். ஓகே சார், இதுல எப்படி சார் ஜாயின் பண்றது, என்னையில இருந்து சார் ஜாயின் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா 27/4/2025. இன்னையில இருந்து மே 1ஆம் தேதிக்குள்ள நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம மினிமம் அட்மிஷன்ஸ் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படி சார் ஜாயின் பண்றது அப்படின்னா, இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வேணும், அதாவது எப்படி சார் பே பண்றது, என்ன பண்றது அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் வேணா நம்மளோட இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே சார், ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கீங்க, டெஸ்ட் எப்படி சார் இருக்க போகுது, எந்த பேட்டர்ன்ல டெஸ்ட் கொண்டு போக போறீங்க, என்னென்ன டாபிக் இருக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்கறது தெரியுது. அதுக்காக தான் உங்களுக்காக ஷெடியூலை கொண்டு வந்துட்டோம். இந்த பேட்சுக்கு நேம் என்ன வச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா வேங்கை 2.0 வச்சிருக்கோம். ஆக்சுவலி நம்ம இதை முன்னாடியே டைப் பண்ணி வச்சுட்டோம், நம்ம நோட்டிபிகேஷன் அன்னைக்கே டைப் பண்ணி வச்சுட்டோம். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேனல்ல இஷ்யூ ஆயிடுச்சு, அதனாலதான் நம்ம வீடியோஸ் வந்து அன்னைக்கு ரிலீஸ் பண்ண முடியல. அதனாலதான் நம்ம இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல க்ளோசிங் டேட் பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 1ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. டெஸ்ட் ஆனா ஸ்டார்ட் ஆகுறது பாத்தீங்கன்னா 29ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆயிருது. ஓகேங்களா, 29ஆம் தேதி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட் நடக்க போகுது. இந்நேரம் எல்லாரும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டாபிக்லாம் பார்க்காதவங்க நம்மளோட சேனல்லே வந்து பிளேலிஸ்ட்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், எல்சிஎம் ஹெச்எஃப், டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. பாருங்க, 29/4/2025 அன்னைக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட் நடக்குது. அடுத்த டெஸ்ட் பாத்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 2 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 2/5/2025. ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் முடிஞ்சா இந்த 2 டெஸ்ட் சேர்த்து 3வது டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் 1 வச்சிருக்கோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது 2 டாபிக் ஒருக்கு வந்து நம்ம ரிவிஷன் டெஸ்ட் கொடுக்குறோம். ஓகே சார், ரீசனிங் எத்தனை டெஸ்ட் சார் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு அடுத்த கொஸ்டினா இருக்கும். ரீசனிங் பாத்தீங்கன்னா இதுல 2 டெஸ்ட் இருக்க போகுது. ஓகேங்களா, 2 டெஸ்ட் இருக்க போது. 2 மட்டும் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிவிஷன் டெஸ்ட் 5லயே வரப்போகுது, ரிவிஷன் டெஸ்ட் 6ல ரீசனிங் வரப்போகுது, அது இல்லாம ஃபுல் டெஸ்ட்ல வந்து ரீசனிங் டெஸ்ட் வரப்போகுது. ஓகேங்களா, இந்த ஷெடியூல் எங்க சார் பார்க்கறதுனா நம்மளோட மேக்ஸ் வித் எம்எம்கே டெலிகிராம் பேஜ்ல பாத்தீங்கன்னா இதோட பிடிஎஃப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். முக்கியமா அந்த பேஜ்ல போய் செக் பண்ணி பாருங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா 25 டெஸ்ட் சொல்லிட்டோம். அதோட ஷெடியூல்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டேட்ல வந்து கண்டிப்பாக அந்தந்த டெஸ்டஸ் வந்து நடைபெறும். சரி, ஓகே சார், என்ன மோட்ல சார் நீங்க டெஸ்ட் கொண்டு போக போறீங்கன்னா, ஆன்லைன்ல மட்டும்தான் நம்ம கொண்டு போக போறோம். ஆஃப்லைனா நீங்க போவீங்க, உங்களுக்கு டிராவல் அலவன்ஸ் இருக்கு, அங்க போய் நீங்க ஒரு சேர்ற இடத்துல ஒரு தொகை வந்து ஃபீஸ் கட்டுவீங்க. அதுவும் மினிமம் அமௌண்ட்ல இருக்காது, ஒரு லார்ஜர் அமௌண்ட்டா இருக்கும்.
அதை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. 4 நாள் போவீங்க, 5வது நாள் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது கூப்பிட்டாங்கன்னா வாமாச்சான் போலாம் அப்படின்ட்டு கண்டிப்பா போயிருவீங்க. இப்ப இருக்கிறதுக்கு வந்து ஆன்லைனை யூஸ் பண்ணி தெளிவா படிக்க மட்டும் கத்துக்கோங்க. நம்ம பெரிய தொகையெல்லாம் வாங்கல, ஓகேங்களா. 399 ருபீஸுக்கு வந்து இந்த ஃபுல் டெஸ்ட் கொடுக்க போறோம், ஓகேங்களா. 25 டெஸ்ட் வந்து கொடுக்க போறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 625 கொஸ்டின்ஸ் இருக்க போது. சாம்பிள் கொஸ்டின் காட்டுங்க சார் அப்படின்றதான் அடுத்த கொஸ்டினா வைப்பீங்க. நாங்களே உங்களுக்கு காமிச்சிடறோம். எல்லாமே கூகுள் ஃபார்ம்ல தான் நம்ம டெஸ்ட் கொண்டு போக போறோம். பாருங்க, ஒவ்வொருக்கும் டோட்டல் பாயிண்ட்ஸ்ங்கிறது எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின் இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு கொஸ்டினுக்கு ஒரு பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். பாருங்க, நீங்க வந்து நம்ம பேட்ச்ல வந்து பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பேட்ச் ஐடின்ற ஒரு நம்பர் கொடுத்துருவோம். அந்த நம்பர் வந்து இந்த இடத்த வாட்ஸ்அப்க்கு அப்புறம் பேட்ச் ஐடி நம்பர்ன்ற ஒரு காலம் ஓப்பன் பண்ணியிருப்போம். அந்த காலம்ல நீங்க யூஸ் பண்ணி அட்டன் பண்ணணும். பாருங்க, ஸ்டீஃபன் என்பவர் தனது வங்கி கணக்கில் ரூபாய் 10,000 2 ஆண்டு சதவீத தனிவட்டி வீதம் முதலீடு செய்தார் எனில் 4 ஆண்டுகள் முடிவில் அவர் பெரும் தனிவட்டி அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி 25 கொஸ்டினும் டைப் பண்ணியாச்சு. இந்த டெஸ்ட் டைப் பண்ண வந்து அப்படின்னு தான் இப்படி ஒரு சென்ட்ன்ற பட்டனை கொடுத்து அப்படியே உங்களோட பேட்ச் சேனலுக்கு சென்ட் பண்ணா மட்டும் போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க டெஸ்ட்டை கிளிக் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபீட்பேக் இருக்கும், இந்த டெஸ்ட்டோட ரேட்டிங்ஸ் இருக்கும், ஓகேங்களா. இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்கனாலே போதும், ஓகேங்களா. இதே மாதிரி எல்லா டெஸ்ட்டும் டைப் பண்ணிட்டீங்களா சார் அப்படின்றது அடுத்த கொஸ்டினா கேட்பீங்க. இந்தா வச்சிருக்கோம் பாருங்க. பாருங்க, அளவியல் 3D, டைம் அண்ட் ஒர்க்கு, காம்பவுண்ட் டெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், LCMHF. பாருங்க, அப்படியே ஒவ்வொரு டாபிக்கா டெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட், ரீசனிங், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, நம்பர்ஸ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், ரீசனிங், ரிவிஷன் டெஸ்ட், சாரி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ரிவிஷன் டெஸ்ட், சிம்பிளிஃபிகேஷன், அளவியல் 2D 3D, டைம் அண்ட் ஒர்க், இப்படி எல்லா டாபிக்குமே உங்களுக்காக நாங்கள் டைப் பண்ணியே வச்சுட்டோம், ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பெரிய பேட்சே போட்டிருந்தோம், ஓகேங்களா. பெரிய பேட்சே போட்டிருந்தோம். அந்த பேட்சுக்கு சாதனையாளர்கின்ற டெஸ்ட் பேட்சுக்கு நேமே வச்சிருந்தோம். அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டா ஷோ பண்றேன். இதுக்கு வந்து அந்த பேட்ச் போடுறதுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பா டைமே இருக்காது. எல்லா டாபிக்குமே அதோட சப்டிவிஷன் வைஸ் வச்சு டெஸ்ட் கொடுத்துருந்தோம், ஓகேங்களா. பாருங்க, 2 டைமென்ஷன்ல ஸ்கொயர் தனி டெஸ்ட், ஏரியா ஆஃப் பாத், சர்க்கிள், 2Dக்கு தனியா ஃபுல் டெஸ்ட், பேரலோகிராம் இணைகரம், குவாடிலேட்டரல் நாற்கரம், சர்க்கிள் சீரீஸ், ரெக்டாங்கிள், ரோம்பஸ், செமி சர்க்கிள், ட்ரெபிசியம், ட்ரையாங்கிள், இந்த மாதிரி ஒவ்வொரு சப்டிவிஷனுக்குமே நம்ம டெஸ்டஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நிறைய பேருக்கு நமக்கு நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. ஆனா கிட்டத்தட்ட இந்த பேட்ச்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 3500 கொஸ்டின் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க இந்த பேட்ச்ல சேர்ந்துருந்தீங்கன்னா, ஓகேங்களா. பட் இப்போ அந்த இதுக்கு வாய்ப்புகள் உண்டா சார்னா கண்டிப்பா கிடையாது. அந்த பேட்சுக்கான டைம் வந்து நமக்கு கண்டிப்பா இல்லை. இதை வேணா குரூப் 2க்கு யூஸ் பண்றேன் சார் நான் குரூப் 2 மட்டும்தான் படிக்க போறேன் அப்படின்னு இருப்பாங்க பாத்தீங்களா. அவங்க வேணா தனியா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு, சார் நான் குரூப் 2க்கு தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன், நீங்க அந்த சாதனையாளர்கள்னு ஒரு பேட்ச் சொன்னீங்களா சார், அதுல என்னையும் சேர்த்திக்கங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து அனுப்புறேன். இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்ம வேங்கைக்கான பேட்ச் மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்மளும் எல்லாமே டைப் பண்ணி வச்சுட்டோம். பாருங்க, எல்லாமே டைப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு ப்ரூஃபா காமிக்கிறதுக்காக தான் இதை ஸ்க்ரோல் பண்ணி காமிச்சிட்டு இருக்கிறேன். முக்கியமா இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணா ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே சார், நீங்க ஒரு 3 பேட்ச் ரிலீஸ் பண்ணீங்க, நம்ம மக்களுக்காக கொஞ்சம் ஆஃபர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல சார், என்ன சார் அதுனா இங்க பாருங்க, நம்மளோட செகண்ட் என்ன ரீசனிங் காம்போ பாத்தீங்கன்னா 3 டெஸ்ட் பேட்ச் சேர்த்து பாத்தீங்கன்னா நம்ம 1000 ருபீஸ்க்கு பண்ணி கொடுக்குறோங்க, ஓகேங்களா. 3 டெஸ்ட், அதாவது தமிழ், இலக்கணம், ரீசனிங், மேக்ஸ் அண்ட் ரீசனிங், இந்த 3மே சேர்த்து 1000 ருபீஸுக்கு பண்ணி கொடுக்குறோம். இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால 85 + 25 எடுக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த பேட்சை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணா நீங்க எங்கனாலும் சேருங்க நண்பா நண்பி. ஆனா உங்ககிட்ட ஒன்னே ஒரு ரெக்வஸ்ட் தான், தொடர்ச்சியா படிக்கணும், ஓகேங்களா. கன்சிஸ்டண்டா இருந்தா மட்டும்தான் இந்த ஃபீல்டு மட்டும் இல்லை எல்லா ஃபீல்டுலயும் சக்சஸ்க்கான ஒரு கீனா கன்சிஸ்டன்சி. அந்த கன்சிஸ்டன்சியை மட்டும் பிடிச்சிட்டிங்கன்னா போதும். அதாவது என்கிட்ட இருந்த ஃபெயிலியர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு 2 நாள் உட்காந்து படிப்பேன். 3வது நாள் என்ன பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, போயிடுவேன். 3வது நாள் அந்த இடத்துல கேப் விழுந்துருச்சா, அப்ப 2 நாள் படிச்சது என்ன ஆயிரும், ஓட்டக்கூட மாதிரி மறந்து போயிடும். திருப்பி வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 1 வீக் கண்டினியூ பண்ணுவோம். திருப்பி ஏதாவது ஒரு பர்சனல் இஷ்யூ, ஏதாவது வெளியே வேற ஏதாவது ப்ராப்ளம், இது மாதிரினா அதுல டைவெர்ட் ஆகிட்டு படிப்பை மிஸ் பண்ணிடுவாங்க. இது மாதிரி மட்டும் இருக்காதீங்க, ஓகேங்களா. கண்டிப்பா நீங்க கன்சிஸ்டண்டா இருந்தா மட்டும்தான் இந்த ஃபீல்ட சக்சஸ் பண்ண முடியும். ஸோ கன்சிஸ்டண்டா இருங்க, ஓகேங்களா. முக்கியமா இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.
இது உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான். ஏன்னா நீங்க எப்போ வேணாலும் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம கொடுக்குற டேட்ல சார் எனக்கு காலையில எத்தனை மணிக்கு சார் டெஸ்ட் அட்டன் பண்ண டைம் இருக்கும், எப்படி சார் அட்டன் பண்றது அப்படின்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. காலையில் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ப் 8 o'clock உங்களுக்கு டெஸ்ட் லிங்க் கொடுத்துருவோம். நீங்க அன்னைக்கு உள்ள எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நான் 2 நாள் கழிச்சு எழுதுறேன், 3 நாள் கழிச்சு எழுதுறேன்னா உங்களுக்கு வேஸ்ட். ஓகேங்களா? ஆனா நீங்க என்னைக்குனாலும் எழுதிக்கிற வகையில தான் நம்ம இந்த டெஸ்ட் பேட்சை வந்து நாங்க தயார் பண்ணியிருக்கோம். ஆனா நீங்க அன்னன்னைக்கு உண்ட டெஸ்ட்டை வந்து அன்னன்னைக்கே அட்டன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். உங்களோட மூளையை வந்து பழக்குங்க. உங்க மூளையை நீங்க ஏமாத்த கத்துக்கிட்டீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் பண்ணிடலாம். அதாவது உட்காந்துக்கிட்டு நம்ம ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம், ரீல்ஸை பாருங்க பொழுதுனைக்கே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்போம், நம்ம மூளை ஆஹா ஓஹோ அப்படின்றது இருக்கும். ஆனா புக் எடுத்து அப்போ அப்படின்ற கொட்டாய் வரும். எல்லா பசங்களுக்கும் வரும், பொண்ணுங்களுக்கும் வரும். ஸோ அந்த அடிக்ஷனை மட்டும் விட்டுட்டு கன்சிஸ்டண்டா படிங்க. கண்டிப்பா நீங்க அடுத்த ஒரு போஸ்டிங்ல இருப்பீங்க. இந்த வருஷம் குரூப் 4ல கிளியர் பண்ணிட்டு, ஓகேங்களா? கிளியர் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க, சார் நான் உங்க பேட்ச்ல இருந்தேன், இந்த மாதிரி நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு அதுவே பெரிய பெருமையா இருக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோடன் சந்திக்கிறேன். அதாவது அடுத்தடுத்த டிஸ்கஷன்ஸ் வீடியோஸ்ல சந்திப்போம், நம்ம மெயின் வீடியோஸ்ல சந்திப்போம், லைவ்லயும் சந்திப்போம். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.